வணக்கம் நண்பர்களே. இவ்வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜோயா லுகாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பைசாவுக்கு எப்படி கொள்முதல் பண்ணிக்கிறது, அது எப்படி பொருந்து என்பதை கேட்கிறீர்கள். பல பேர் கேட்டிருந்தீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு வீடியோ சொல்கிறேன் புரிதற்காக. அதாவது தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் பிரச்சாரத்தின் போது தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனையில் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் 1 கிராம் பார்த்தீங்கன்னா தங்க மோதிரம் கொடுக்கப்படும் என்று சொல்லியிருந்தால் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அது நிறுவனத்திற்கு இப்பொழுது பார்த்தீங்கன்னா திருத்தியமைக்கப்பட்ட பட்ஜெட்டிலும் மேலும் புதிதாக பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா தாவேக அரசு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 755 கோடி பார்த்தீங்கன்னா நிதி ஒதுக்கி உள்ளது. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு 4.5 லட்சம் குழந்தைகள் பிறக்கிறதாம் ஒரு வருடத்தில். அதனால் பார்த்தீங்கன்றால் 4.5 லட்சம் குழந்தைகளுக்கும் ஒரு குழந்தைகளுக்கு 1 கிராம் என்ற விதத்தில் பார்த்தீங்கன்றால் தங்கம் 1 கிராம் என்று செய்யப்பட ஜோயா லுகாஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா டெண்டர் எடுத்துள்ளது. இந்த டெண்டர் ஜோயா லுகாஸ் எடுத்த காரணம் என்னவென்றால் ஆல்ரெடி விஜய் பார்த்தீங்கன்னா அந்த ஜோயா லுகாஸில் பார்த்தீங்கன்னா பிராண்ட் அம்பாசிடர் அவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்பும் இப்பொழுதும் கூட. மேலும் பார்த்தீங்கன்றால் இந்த ஜோயா லுகாஸ் ஏன் 1 பைசாவுக்கு எடுத்தது காரணம் என்னவென்றால் இப்பொழுது விஜய் மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கிறார். மேலும் பார்த்தீங்கன்னா தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா இலவசமாக இது ஒரு இணைப்பின் மூலமாக கிடைக்கின்ற ஒரு விளம்பரமாக தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. மேலும் பல கோடி செலவழித்து நடிகைகளை பார்த்தீங்கன்றால் ஜோயா லுகாஸ் நிறுவனம் ஆர்ட்ஸ் நடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. விஜய்ங்கிற ஒரு பிராண்டும் போதும். மேலும் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா தாய்மாமன் தங்க மோதிரம் இதை ஜோயா லுகாஸ் இலவசமாக வழங்கியது. ஜோயா லுகாஸுக்கு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா ஜோயா லுகாஸோட ஸ்ட்ராட்டஜி மூலமாக இது 1 பைசாவுக்கு கொள்முதலை செஞ்சு அதை மேனுஃபேக்சரிங் பண்ணி அப்புறம் லாஜிஸ்டிக்ஸ் ப்ரொமோட் பண்ணி அதெல்லாம் கொடுக்கறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த திட்டம். மேலும் இரண்டாவது இடத்துல கல்யாண் ஜுவல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க 400 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா கொள்முதலை செய்து விற்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த கொள்முதல் செய்து 1 பைசாவுக்கு எடுத்த காரணம் என்னவென்றால் அந்த 1 பைசா என்ன காரணம் என்றால் இப்பொழுது கிராம் தங்கம் 1 கிராம் எப்பொழுதும் கிட்டத்தட்ட 12,000 ரூபாய் இப்பொழுது விற்கிறது. அது எப்பொழுதும் 12,000 தான் 1 கிராம் என்பது. ஆனால் அதை உற்பத்தி செய்து செய்கூலி மற்றும் சேதாரம் மற்றும் உற்பத்தி பணியாளர்கள் போன்றவர்களுக்கு சம்பளம் தர வேண்டும் என்றால் அதை குறைத்து கொண்டு, அதாவது 1 கிராம் 1 பைசா கிடையாது. 1 கிராம் எப்பொழுதுமே கிட்டத்தட்ட 12,000 முதல் 14,000 வரை விற்கிறது அல்லவா. அதை சேல்ஸ் பண்ணுறதுக்கான கடையில் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், அவங்களோட பணியாளர்களாக இருக்கட்டும், அந்த கடைக்கு வாடகையாக இருக்கட்டும், அப்புறம் பார்த்திங்கன்னா அது டிரான்ஸ்போர்ட் செலவாக இருக்கட்டும், உற்பத்தி பண்ணுற செலவாக இருக்கட்டும், உற்பத்தி பண்ணுற மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனிக்காக கரண்ட் பில்லாக இருக்கட்டும், எண்ணற்ற செலவுகளை பார்த்திங்கன்னா இருக்கும். ஒரு தங்கத்தை பார்த்திங்கன்னா கையில் அணியுமானது நகைகளாக மாற்றுவதற்கு 22 கேரட் பார்த்திங்கன்னா வழங்குறாங்க குழந்தைகளுக்கு 1 கிராம்.